நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக போட்டியிடுவதற்காக இந்து மகாசபையின் சார்பாக டாக்டர் வல்லபாய் பாலா என்கின்ற பாலகிருஷ்ணன்ஜி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார். அவரோடு இந்து மகாசபையினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன்ஜி தாப்பாஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பாருங்கள், எனக்கு பின்னாலே எவ்வளோ இளைஞர்கள். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு அரசன் எவ்வளியோ அவ்வழிதான் மக்கள், கோன் எவ்வளியோ அப்படித்தான் குடி. இதுதான் நம்முடைய தர்மம், நம்முடைய தமிழ் சமுதாயம், நம்முடைய அவ்வை மூதாட்டி சொல்வது. அப்போ அரசன் சரியானவனாக இருந்தால் குடிமக்களும் சரியானவர்களாக இருப்பார்கள். அரசன் தவறு செய்தால் குடிமக்களும் தவறு செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அரசன் என்று சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் யார்? ஆண்டவன் நம்பிக்கை இல்லாதவர், ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர், அப்படி ஒரு சக்தியே இல்லை என்று சொல்லக்கூடியவர். ஸோ அடிப்படையே தவறாகிவிட்டது. ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் தேசத்தை ஆண்டால் குடிமக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களும் ஆண்டவனை மறந்து விடுவார்கள். ஆண்டவனை மறந்தால் நம் கதி சொல்லுங்கள். இந்த சீஃப் மினிஸ்டர்களும் இந்த மினிஸ்டர்களும் இந்த எம்எல்ஏக்களும் இன்றைக்கோ என்றைக்கோ எப்பொழுதோ அவர்கள் காலம் தீர்மானிக்கப்பட எப்பொழுது வேண்டாலும் அவர்கள் அந்த ஆண்டவன் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவன் நிச்சயமானவன், என்றைக்கும் நிலைத்திருப்பவன். நடராஜ பெருமான், தெல்லை நடராஜ பெருமான், திருப்பதி, காமாட்சி, முருகன், விநாயகன், இவர்கள் தானே நம்முடைய தர்மத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தூண்கள், விழுதுகள். அவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசுக்கு நாம் ஓட்டை போடலாமா? யோசியுங்கள், இந்துக்களை யோசியுங்கள். பிற சமுதாயத்தினரே ஆண்டவனை நம்பக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுகோள், அடிப்படையே தவறு, அஸ்திவாரமே தவறு. ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டை போட்டால் என்ன ஆகும்? திருடனை கொண்டு போய் கஜானாவிலே வைத்தால் என்ன நடக்கும்? அவள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. 5 லட்சம் கோடி கடன் வெறும் 5 ஆண்டுகளில். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மொத்த கடன் 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. ஆம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரும் கடன்காரர்களாகி விட்டார்கள். இப்படி நமக்கு என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. தண்டக்கடன் ஆட்சி, வெட்டி ஆட்சி, வெறும் முழக்கங்கள், வெறும் முழக்கங்கள், வெற்றி முழக்கங்கள் தானே தவிர ஒன்றையாவது செய்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். 5 ஆண்டுகள் இவர்கள் என்ன செய்தார்கள்? திருப்பூரை குப்பைக்காடாக மாற்றிவிட்டார்கள். திருப்பூர், காலம்பாளையம், நெருப்பரிச்சல், பல்லடம், கூமலர் என்று 4 மூலைகளையும் கொண்டு போய் எல்லா குப்பைகளையும் கொட்டி திருப்பூரையே நாசக்காடாக்கி இப்போ திருப்பூர் வாழ்வதற்கு சுத்தமாகவே தகுதியற்ற நகரமாக மாறிவிட்டது. இதை செய்தவர் பெருமைக்குரிய அந்த திமுகவை சேர்ந்த மேயர் அவர்கள். மக்களே, ஒரு ஆண்டில் 2017ஆம் ஆண்டிலே இந்தூரிலே அதனுடைய மேயரும் அதனுடைய கமிஷனரும் முடிவு செய்தார்கள், இந்த ஒரு ஆண்டிற்குள்ளாக ஒட்டுமொத்த இந்தூரை சுத்தமான நகரமாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அதில் செய்து காமித்தார்கள். ஒரே வருடத்தில் 2017 ஜனவரி மாதத்திலே உறுதிமொழி எடுக்கின்றார்கள். 2017 டிசம்பர் மாதம் 2000 டன்கள் குப்பைகள் ஒவ்வொரு நாளும். திருப்பூரில் வெறும் 800 டன் தான். அன்றைக்கே 2000 டன்கள் குப்பைகளை இந்தூர், திருப்பூரை போல 4 மடங்கு பெரியது அன்றைக்கே. அப்பேற்பட்ட இந்தூர் மாநகராட்சி ஒரே வருடத்திலே திட்டமிட்டு தெளிவாக சிந்தித்து ஒரு வருடத்தில் குப்பை பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று சொன்னால், 5 ஆண்டுகள் இருந்த இந்த மேயர் எப்பொழுது கேட்டாலும் பணம் வருகிறது, திட்டம் இருக்கிறது, இதோ செய்து விடுகிறோம், அதோ செய்துவிடும் என்று கதை தான் பேசினாரே தவிர, காலம்பாளையத்திலே வந்தார், தெளிவாக சொன்னோம், உங்களிடத்திலே திட்டமும் இல்லை, அயோக்கியத்தனம் தான் உங்களிடத்தில் இருக்கிறது, தயவு செய்து இனி குப்பையை கொண்டு வந்து எங்கள் ஊரில் கொட்டினால் நடப்பது வேறு என்று சொன்னோம். தெரித்து ஓடினார். நெருப்பெரிச்சல் ஓடினார், அங்கும் துரத்தினார்கள், ஓடினார், பல்லடம் ஓடினார், அங்கும் துரத்தினார்கள், ஓடினார், பூமலூர் ஓடினார், அங்கும் துரத்தினார்கள். இப்பொழுது எங்கே ஓடும் தெரியாமல் அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்றார் வழக்கம் போல. ஆக அறிக்கை அரசு, திமுக அரசு, வெட்டி அரசு, வேலையற்ற மூடர்களின் எம்ஜிஆர் பள்ளியார்களவா அந்த கூட்டம் அவர்தான். ஏன் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே ஏன் இந்த திமுகவினரால் ஆட்சிக்கு வர முடியவில்லை? ஏனால் எம்ஜிஆர் அவ்வளவு அற்புதமாக ஆட்சி செய்தார். அருமையான மனிதர், ஆண்டவன் நம்பிக்கை உள்ளவர். அதனாலே அவர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த திமுகவால் ஒரு பருப்பை கூட வேக வைக்க முடியவில்லை. இவர்கள் இப்பொழுது ஜனநாயகம் பேசுகிறார்கள், ஹிந்தியை கற்கக்கூடாது என்று சொல்லுங்க. ஏன் இந்தியில் அதாவது ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், 2 மொழி தெரிந்தவன் 2 வாழ்க்கை வாழ்கிறான்,
3 மொழி தெரிந்தவன் 3 வாழ்க்கை வாழ்கிறான். ஆக எத்தனை மொழிகள் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அத்தனை வாழ்க்கை ஒரு வாழ்க்கையிலேயே அத்தனை வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். இப்பொழுது நான் பாருங்கள், தமிழ் பேசுகிறேன், தமிழகம் முழுதும் சுற்றுகிறேன், ஆங்கிலம் பேசுகிறேன், உலகம் முழுதும் சுற்றுகின்றேன், இந்தி பேசுகிறேன், இந்தியா முழுதும் சுற்றுகின்றேன், மலையாளம் பேசுகிறேன், கேரளா முழுதும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் சுற்றுகிறேன். ஆக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வெறி என்னை எல்லா மொழிகளும் கற்றுக்கொள்ள வைத்தது. இவர்களோ தமிழ் 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 என்று தமிழை தவிர வேறு எந்த சிந்தனையும் மனதிற்குள் வரக்கூடாது என்று திட்டமிட்டு, ஏன்னால் தமிழனுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டால் அவனை மூடனாகவே வைத்திருக்க முடியாதல்லவா, முட்டலாக்க முடியாதல்லவா. 5000 10,000 என்று பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வீசுவது போல வீசிவிட்டால் தமிழன் எழுச்சவாய் தமிழன் ஓட்டை போட்டு விடுவான் அல்லவா. எவ்வளவு குரூரமான சிந்தனை உங்களுக்கு. உங்கள் குழந்தைகள் அமெரிக்கா போகலாம், யூகே போகலாம், லண்டன் போகலாம், டெல்லியிலே போய் இந்தியிலே பேசலாம். ஏன் தமிழர்கள் பேசக்கூடாதா? தமிழர் என்ன கேனப்பயல்களா, ஈனப்பயல்களா? என்ன ஈன புத்தி உங்களுக்கு? திமுக தயவு செய்து இன்னொரு முறை வந்தால் நாம் நாடு குட்டிச்சவராகி போய் இந்த 5 ஆண்டுகள் குட்டிச்சவராகவே ஆயிட்டது. எங்கேயாவது சாலை வசதியில் இருக்கிறதா உருப்படியாக? நான் சென்னையில் போய் ஒரு வாரம் இதற்காகவே மெனக்கெட்டு என்னுடைய பைக்கிலே போய் சுற்றி பார்த்தேன். சென்னையிலே எங்கேயுமே சாலையே போடவே இல்லை. பாவம் அந்த மக்கள். ஐயையோ, அந்த தாம்பரம் ஏரியாவிலும் அந்த போரூர் ஏரியாவிலும், ஐயோ கடவுளே, அந்த திருவெரும்பூர் ஏரியாவிலும் எங்கேயாவது சாலைகள் போட்டிருக்கிறார்கள். எங்கேயுமே சாலை. ஆனால் கோட்டையிலேயே சாலையை காணவில்லை. இவர்கள் கோட்டையிலேயே ஓட்டை ஓடி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். 5 லட்சம் கோடி கடன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கடன்காரர்களாக மாற்றி வைத்ததுதான் இந்த திமுக அரசுடைய சாதனை. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குப்பை கூடாக்கிய மாற்றியது தான் திமுகவின் சாதனை. எங்கேயுமே சாலை போடாதான் திமுகவின் சாதனை. திமுக வந்தாலே மழை பெய்யாது. கவனித்திருக்கிறார்களா? ஒவ்வொரு முறையும் பாருங்கள், திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் மழை பெய்யாது. இதோ மழை இப்போது ஒரு 2 வருடம் ஆயிற்று, ஒழுங்காக மழை பெய்யுது. ஆக ஆண்டவனுக்கே பிடிக்கவில்லை இந்த அரசு. மக்களே, இனியுமா அந்த கூட்டத்துக்கெல்லாம் போவீர்கள்? ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தின் பின்னாடி போய் உட்கார்ந்து சொன்னால் நீங்கள் கும்பிடுகின்ற உங்கள் குலதெய்வம் உங்களை என்ன செய்யும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் கும்பிடுகின்ற உங்கள் தெய்வம், அந்த கணபதி, அந்த விநாயகன், அந்த பெருமான், சிவபெருமான், அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? உங்களை சபிக்க மாட்டார்களா? ஆக இந்த மக்கள் விரோத அரசு, ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடிய அரசு நிச்சயம் இன்னொரு முறை, இனி எந்த முறையும் ஜெயித்து விடக்கூடாது. ஆக நீங்கள் உண்மையான இந்துவாக இருந்தால், நீங்கள் உண்மையாகவே கடவுளை வழிபடக்கூடியவராக, எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இது இந்து மகாசபை, பாலகங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பாரதியார் போன்ற எப்பேற்பட்ட அற்புதமான ஹிந்து தர்மத்தை தங்களுடைய சுவாசமாக கொண்டவர்கள் நடமாடிய சபை இந்து மகாசபை. இந்துக்கள் அடிப்படையிலேயே வேதம், தர்மம், அறம் என்று ஆண்டவனை கும்பிட்டு 3 நேரம் ஆண்டவனை தொழுது வாழ்ந்த காலம் இந்துக்களின் காலம். ஆனால் இன்றைக்கு காரணம் அரசன் சரியில்லை. ஆக அரசனை சரி செய்தால் குடிமக்களாகிய நாம் மிகவும் அற்புதமாக வாழ்வோம். குடி உயர கோன் உயராது, கோன் உயர குடி உயரும். அதுதான் உண்மை நிலவரம். ஆக அன்பானவர்களே, இந்த தேர்தல் ஒரு சீட்டு கூட திமுக ஜெயித்துவிடக்கூடாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்து மகாசபையின் பெரிய லட்சியமே தமிழகம் முழுவதும் சுற்றி இந்து மகாசபையினர் பிரச்சாரம் செய்துள்ளார்கள். ஆண்டவனை நம்பாத அரசுக்கா உங்கள் ஓட்டு? எங்களுடைய முதல் கேள்வி அதுதான். என்றால் 90 வயது தான் இந்த கட்சிக்கு, ஆரம்பித்து 90 ஆண்டுகள் தான் ஆயிற்று. அந்த கட்சியினுடைய மூத்த ஒருவர் பேசுகிறார், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும். அடேங்க அப்பா, சனாதன தர்மத்தின் வயது என்ன தெரியுமா? அதில் வந்தவர்கள் யாரென்று தெரியுமா? சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராகவேந்திரர். உங்களை போன்ற பணத்துக்காக அலைகின்றவர்கள் அல்ல அவர்களெல்லாம். பணத்தை தூக்கி மயிருக்கு சமானமாக மதித்த மகான்கள். அப்பேற்பட்ட மகான்கள் வந்த சனாதன தர்மத்தை நீங்கள் ஒழிப்பீர்கள். ஆடேங்க அப்பா. அப்புறம் திருப்பரங்குன்றத்திலே திருச்செந்தூர் முருகனுக்கே நீங்கள் உங்களுடைய ஆட்டத்தை காண்பித்து தான் பார்த்தீர்கள். என்ன ஆயிற்று? சுப்ரீம் கோர்ட் உங்கள் தலையில் நங்கென்று கொட்டி நீங்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்டீர்கள். வெட்கமாக இல்லை? ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஓட்டு கேட்டு இதற்காக வருகிறீர்கள். ஐயோ, ஏன் இவ்வளவு ஈன புத்தி உங்களுக்கு? இந்துக்களை, பிற சமுதாயத்தினரை, ஆண்டவனை நீங்கள் நம்பினால் இந்துக்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த இந்து விரோத அரசுக்கு ஓட்டு போடக்கூடாது. நன்றி, வணக்கம்.